நண்பர்களே, ஜூலை மாதம் 12ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 6:48. ட்ரம்ப் இப்பொழுது ரஷ்யாவை த்ரெட்டன் பண்ணுகிறார். ஒரு செய்தியினுடைய தலைப்பை பாருங்கள். ட்ரம்ப்ஸ் த்ரெட்டன்ஸ் புட்டின் ஆஃப்டர் ரஷ்யா ஸ்ட்ரைக்ஸ் உக்ரைன் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். என்னன்னா, உக்ரைன் உள்ள மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலை அடிச்சதுக்காக ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு த்ரெட் பண்றார். ரஷ்யாவுக்கு அடிக்க போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். காசாவில் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலையும் அடித்து நொறுக்கும் பொழுது கோவப்படாத ட்ரம்ப் உக்ரைனில் தற்பொழுது ஒரு வைத்தியசாலையை ரஷ்யா அடித்ததன் பிறகு இப்பொழுது கோபப்பட்டு கொந்தளிக்கின்றார். ஆகவே ஒரு கண்ணில் வெண்ணையும் எண்ணெயும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவுகின்ற இந்த மேற்குலக போக்கு மிக தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் விளங்குகிறது. இப்பொழுது இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 3ஆம் உலக போரினுடைய அச்சம் இருக்கிறதா என்றால் அச்சம் இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அவ்வளவு அவசரமாக 3ஆம் உலக போர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று என்னை கேட்டால் உடனடியாக அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. கத்தாரில் இப்போ உள்ள விஷயம் நீங்க பாருங்க. கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இருக்குதானே, அது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் வெளியில வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த ரேடாரை ஈரான் அடித்திருக்கிறது. ஏன்னா அந்த ரேடார் கத்தாரினுடைய அமெரிக்க விமானப்படை தளத்தின் ரேடார் மிக முக்கியமானது. அங்கிருந்துதான் விமானங்களுக்கான சிக்னல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த புவிசார் ரேடார் குவி மாடத்தை தாக்கியது தற்பொழுது சேட்டலைட் படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இராணுவத்துக்கு முக்கியமான கத்தார் விமானப்படை தளத்தின் மீதான ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு தகவல் தொடர்பு சாதனங்களை கொண்ட ரேடார் இலக்காக கொண்டிருக்கலாம் என்று அசோசியேட் பிரஸ் பகுப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்கள் தற்பொழுது காண்பிக்கின்றன. ஏபி மிக பிரபல்யமான, அசோசியேட் பிரஸ் எல்லோருக்கும் தெரியும், பிரபல்யமான செய்தி சேனல். இந்த சேதம் குறித்த கருத்துக்கான விஷயங்கள் அமெரிக்க இராணுவமோ அல்லது கத்தாரோ இன்னும் பதிலளிக்கல, பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளல. ஜூன் 23 கத்தாரின் தலைநகரான தோஹாவுக்கு வெளியே உள்ள அல் ஹுதைத் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஒரு அச்சுட்டான தாக்குதலை நடத்தியது. தெஹ்ரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியதுக்கு பதிலடியாக அது கட்டாரினுடைய அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. இப்ப ஈரானுக்கு எதிர் தாக்குதலுக்கான வழிமுறை இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு பிறகுதான் போர் நிறுத்தத்துக்கு அது வந்தது. இதனால் 12 நாள் ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்தது. ஆகவே ஈரானை சாதாரணமாக மதிப்பிட முடியாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் புரிந்து கொண்டன. ஈரான் கத்தாரினுடைய ரேடாருக்கு அடித்திருக்கிறது, அமெரிக்கா விமானப்படை தளத்தின் ரேடாருக்கு அடித்திருக்கிறது. மிக முக்கியமான விஷயம். ஈரானிய தாக்குதல் குறைந்த சேதம்தான் ஏற்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தாக்குதலுக்கு முதல்ல அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளையின் தலைமையகமாக செயல்பட்ட தளத்தில் இருந்து அமெரிக்க விமானங்கள் வெளியேறியதன் காரணமாக ஈரான் அந்த ரேடாருக்கு அடித்தது. கட்டார் வான் பாதுகாப்பு தாக்குதலுக்கு தயாராகும் வகையில் எப்பொழுதும் பதிலடி கொடுக்கும் என்பதை ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆகவே மத்திய கிழக்கில் கொஞ்ச நேரம் இந்த விமான பயணமே நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1/2 நாளுக்கிட்ட விமான பயணம் நிறுத்தப்பட்டது. இராணுவ ஆய்வாளர்கள் சொன்னார்கள், நீண்ட காலமாக அஞ்சப்படுகின்ற அந்த மத்திய கிழக்கு போர் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இஸ்ரேலும் பயந்துட்டு 12 நாள் தான் அவர்களுடைய பேட்டரி இருந்தது. அவர்கள் ஏவுகணை இடைமறிப்புனுடைய பேட்டரி 12 நாள் தான் இருந்தது. ஆகவே யூதர்களும் யோசித்தார்கள், தங்களை அழித்து விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் அதனை நிறுத்தினார்கள் யுத்தத்தை. இப்ப பிளானட் லேப்ஸ் பிபிசி பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் இதை காட்டுகின்றன. நான் ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆரம்பத்தில் போட்டிருக்கிறேன் அந்த படம், நீங்க அதை பாருங்க.
தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜூன் 23 அன்று காலை அலுதை விமான தளத்தில் தெரியும் ஒரு புவிசார் குவிமாடம் ரேடார் இருப்பதை காட்டுது. ஆனால் அதுக்கு அது 379வது விமான தளம் 2016ஆம் ஆண்டு நவீனமயமாக்கப்பட்ட அந்த முனையம் 15 மில்லியன் மதிப்புள்ள டாலர் மதிப்புள்ள உபகரணங்களை நிறுவியிருக்கிறார்கள் அந்த ரேடாருக்கு. அது உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய அடிதான். நாங்கள் ஈரானை குறைத்து மதிப்பிட முடியாது, ஏன் இந்த யுத்த நிறுத்தம் வேண்டும் என்பது தொடர்பாக ட்ரம்பும் நெதன்யாகுவும் பேசி முடிவெடுத்த ஒரு விஷயம் தான் நிப்பாட்டுங்கோ இல்லாட்டி இஸ்ரேலை அழித்து விடுவார்கள் என்று. சரி, ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கப்பட்ட படங்கள், சேட்டலைட் படங்கள், அது சேட்டலைட் படங்கள் அது காணல, இது அந்த ரேடரை காணல. ஆகவே நிச்சயமாக ஈரான் அடித்து நொறுக்கி இருக்கிறது என்பதான் இந்த விஷயம். அது ட்ரோனை பயன்படுத்தி தாக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது லண்டனை தளமாக கொண்ட செயற்கைக்கோள் செய்தி சேனல் குறிப்பிடுகிறது என்னன்னா, செயற்கைக்கோள் படங்களை காட்டி இருக்கிறது. முதல்ல ரேடார் இருக்குது, பிறகு ரேடார் இல்லை, அந்த படங்களை காட்டி இருக்கிறது. ஆகவே இதற்கிடையில் ட்ரம்ப் சொன்னார் ஈரானிய தாக்குதல் மிகவும் பலவீனமான பதில் தாக்குதல் என்று சொன்னார். அவங்க சொல்லுவாங்க தானே, இந்த விழுந்து மீசையில மண் பெறல. இப்ப ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, முக்கியமாக சரி, ஈரான் விஷயம் இவ்வளவோட போதும். இப்ப என்ன ட்ரம்ப் இப்பொழுது சொல்கின்றார்னா, விளாடிமிர் புட்டினோடு உரையாடலின் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாராம், மொஸ்கோவை குண்டு வைத்து தகர்ப்பேன் என்று சொன்னார் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனா ரஷ்யா அதை உறுதிப்படுத்த மறுத்திருக்கிறது. ஆனா ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்பாத நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் தொடர்ந்து இந்த பிரச்சனை விரிவடைந்து கொண்டே செல்கிறது. 2022ஆம் ஆண்டு சட்டவிரோத இந்த படையெடுப்புக்கு முன்பு ரஷ்ய தலைவருடன் புட்டினுடன் உக்ரைனை ஆக்கிரமித்தால் மொஸ்கோவை குண்டு வீசி அழிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் இப்ப சொல்றார். 2024ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி அரசியல் நன்கொடையாளர்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயத்தை, மொஸ்கோவை நான் அழிப்பேன், ரஷ்யாவை அழிப்பேன் என்றதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ முடியாது என்று தெரிவிக்கின்றார்கள். இப்ப கம்பி எழும்புகின்றார் ட்ரம்ப் என்னன்னா, உக்ரைன்ல ஒரு ஹாஸ்பிட்டலை அடித்துட்டார்களாம், ஆகவே நான் ரஷ்யாவை தாக்க போகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி காசாவில முழு ஹாஸ்பிட்டலும் அடித்து நொறுக்கும் பொழுது இந்த ட்ரம்பினுடைய, அப்ப முஸ்லிம்களை நீங்க அடிக்கலாம், எதுவும் செய்யலாம், உக்ரைனர்கள் என்கின்றவர்களை அழித்தால் நீங்கள் திருப்பி தாக்குவீர்கள், அதற்கான அழிவுகரமான தாக்குதலை நீங்கள் செய்வீர்கள் என்பதுதான் இதனுடைய பதில். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ட்ரம்ப் சொல்லுவார், இப்ப காலையில ஒன்றை சொல்லுவார், மாலையில ஒன்றை சொல்லுவார். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் பீரங்கிகளை கொடுப்பதற்கு ட்ரம்ப் இப்பொழுது அமெரிக்கா இப்பொழுது முயற்சி செய்து வருகிறது. ஒரு பகுதி அங்கு போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 பேட்ரியாட் ஏவுகணைகளை அனுப்பும் திட்டம் இருப்பதாக கார்டியன் பத்திரிகை சொல்கிறது. தற்பொழுது புத்தினால் அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. ஆனா அவர் நல்லவர். இப்பொழுது அந்த நல்லவர் என்று சொல்ற விஷயம் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்று ட்ரம்ப் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனா ரஷ்யா குறித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய தற்போதைய எண்ணங்கள் இருக்குதானே, அது உறுதியான எண்ணங்களா என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. அவரது ஒரு சோசியல் ட்ரூத் சோசியல்ல தானே அவர் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். இப்ப இதுல இல்லையே, ட்விட்டர்ல அல்லது எக்ஸ்ல இல்ல. அவர்கள் ஒரு தனித்தளம் இருக்கிறது, அதிலேயும் நிறைய மில்லியன் கணக்கானவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, அவர் இன்றைக்கு கொண்ட சொல்லுவார், நாளை கொண்ட சொல்லுவார். இன்றைக்கு ரஷ்யா சரியில்லை எண்ணுவார், நாளைக்கு ரஷ்யா நல்லது எண்ணுவார். இன்றைக்கு ஒரு டரிஃபை விதிப்பார், நாளைக்கு அதை இல்லை என்று சொல்லுவார், வரியை விதிப்பார், நாளைக்கு இல்லை என்று சொல்லுவார். ஆகவே அமெரிக்க அதிபர் ஒரு நிலையான மனநிலையில் இல்லை. முக்கியமான விஷயங்களில் அவர் தனது எண்ணத்தை செருப்ப மாத்துறது போல எளிதாக மாற்றுகின்றார். ஆகவே அவர் என்ன சொல்கின்றார், இது சரியா தப்பா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலை காப்பாற்றணும், ஈரான் அடிக்கணும், காசாவை அழித்தொழிக்க வேணும். இது ட்ரம்பினுடைய மனநிலையில் இருக்கிற விஷயம். தொடர்ச்சியாக அந்த காசாவை சுத்தியுள்ள
எல்லா விடங்களையும் பிடிச்சு யூதர்களை குடியிருத்த வேணும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே இப்ப ரஷ்யாவிலையும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார், இங்கே இஸ்ரேலையும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப சமீபத்திய ரஷ்யா உறவை பொறுத்தவரையில் வெள்ள மாளிகைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு உற்சாகமான உறவு இல்லை, ஒரு பதட்டமான உறவு நிலவுவதாக ரஷ்ய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கின்றன. ரஷ்ய அமெரிக்க பதட்டம் என்ற தலைப்பில் தான் இப்பொழுது தொடர்ச்சியாக ரஷ்ய பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. இன்றைய மோஸ்கோவ்ஸ்கி கோம்சோ மோடல்ஸ் பத்திரிகை, எங்க ரஷ்யால இருந்து வர பத்திரிகைகள் எழுதுறாங்க, ரஷ்யா அமெரிக்கா பதட்டம் என்றுதான் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு பதட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் நமது நண்பர்களுக்கு நேர்களுக்கு தெரிய தருகின்றோம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ட்ரம்ப் சொல்றார். அதை பற்றி தான் மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார். ஆனா அவர் ஒரு பக்கம் யுத்த நிறுத்தம் என்று சொன்னா அதற்கு தொடர்ந்து போர் தான் என்பதுதான் என்ன அடி. எப்பொழுது யுத்த நிறுத்தம் என்று சொல்கின்றார்களோ அதனை தொடர்ந்து யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது உள்ள சுத்தியோட சொல்கிறது அல்ல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மனநிலையில முஸ்லிம்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள், உக்ரைனியர்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம் என்று பாருங்கள். 4 நாட்களுக்கு பிறகு ரஷ்யாவை உள்ளடக்கிய நாடுகளின் குழு பிரிக்ஸ் உடன் இணைந்த எந்த ஒரு நாட்டுக்கும் அதிகமாக 10% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்தார். செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் ட்ரம்ப் தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புதின் எங்களை நோக்கி நிறைய பயனற்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்ப புட்டின் நல்லவர் போல தோன்றினாலும் அது பயனற்றது, வேஸ்ட் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இப்ப இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய அதிரடியாக மாறுகின்ற மனநிலை, திடீர் உணர்ச்சி மாற்றங்கள் மற்றும் குழப்பமான முடிவுகள் இருக்குதானே, இந்த முடிவுகள் தான் உலகளாவிய ரீதியில் தற்பொழுது பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். இதற்கிடையில் உக்ரைனில் முழுமையான போர் நிறுத்தம் வர ரஷ்யா ஒப்புக்கொள்ளாததால் ட்ரம்ப் விரக்தி அடைந்து வருவதாக தெரிகிறது. இப்ப போற போக்குல இப்ப ரஷ்யா யுத்த நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் ட்ரம்ப் நேரடியாக களத்தில் இறங்குவார், அமெரிக்கா களத்தில் இறங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இப்ப இதனால என்ன பிரச்சனைன்னா, இவ சும்மா இருந்த ஐரோப்பாவுக்கான கேஸ் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. சீப்பா இருந்துச்சு, நாங்கள் தான் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த யுத்த வெறியர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இராணுவ வெறியர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பாருங்க, 3 பேரிட மூல குழம்பினதால நாங்கள் தான் வரிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் தான் விலைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உக்ரைனிய மக்கள் சாகிறார்கள், ரஷ்ய மக்கள் சாகிறார்கள், இங்க நாங்கள் அதிகமான விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். டக்ஸ் என்று எங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி இந்த யுத்தத்திற்கு செலவழிக்கின்ற இந்த யுத்த வரியர்கள் இல்லாமல் போகும் வரை இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ட்ரம்ப் 3வது உலக போர் வரப்போகிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, ஈரானுடைய பலத்த அடி இருக்குதானே, அது ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் நிலைகுலைய செய்திருக்கிறது. ஒன்று. 2வது, புட்டினை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தாக்குதல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து வருகின்ற நாட்களிலே அல்லது அடுத்த வீடியோவில் இன்னும் பல விடயங்களை நாம் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.